கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, அருமையான இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேலைக்காக ரெண்டு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுதுமாய் நீர் எங்களை கண்மணி போல் பாதுகாத்திரே. நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலே அப்பா உங்களுடைய ஆராதனை வந்து கலந்து கொண்டு உமக்காக காணிக்கை கொடுத்து உங்களுடைய திருவதில் பங்களை கையிட்டு ஆண்டரே அப்பா உமக்காக பாடல்களை பாடி உண்மை துதித்து உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை ஆண்டரே கொடுக்க போகிற வார்த்தை, கேட்க போகிற வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டரே. அப்பா அந்த வார்த்தையை எங்களை விட்டு நீங்காதபடிக்கு, சத்துருவானவனு எங்களை ஆண்டரே திசை திருப்பாதபடிக்கு அப்பா நாங்கள் உற்சாகமாய் அதை கேட்க முடியாத கிருபை நீ பலத்தினை எங்களுக்கு தரணுமாய் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடியும் வரை உங்களுடைய பிரசனம் கொடுத்து காத்துக்கொள்ளட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். முதலாவது காரியத்தை பார்ப்போமா? முதலாவது என்ன? யாருன்னா தெரியுமா? முதலாவது ஆண்டவர் எதை வெறுக்கிறார்? யாருன்னா சொல்லுங்க. விக்கிரங்கள். முதலாவது பாயிண்டே அதான். கர்த்தர் எதை வெறுக்கிறாரா? விக்கிரகத்தை வெறுக்கிறார். படிப்போமா? வேதவசத்தில் இருக்கான்னு பார்ப்போமா? உபாகமம் 27:15 படிங்க. அல்லேலூயா. பாருங்க, உபாகமம் புஸ்தகத்தில் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய என்னது? தொழிலாளிகளுடைய கைவேலையான செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் தப்பிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவுள். கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் என்னது? இந்த விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன பண்ணுறாங்க? விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருக்காங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? விக்கிரக ஆராதனை செய்கிறாங்களா செய்யலையா? அநேக வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க. ஆர்சி ரோமன் கத்தோலிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க சர்ச்சில் ஃபுல்லாக சிலை வழிபாடு தான். இன்னும் அவங்க பழைய கலாச்சாரத்தில் இன்னும் இருக்காங்க. இன்னும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக அவர்கள் வரல. ஆனால் நாம அப்படி இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம் விக்கிரங்களுக்கு என்ன பண்ணோம்? விலகி இருக்கணும். விக்கிரங்களை நாம வழிபடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பூமியில் என்னை தவிர வேற தெய்வம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, உண்டாயிருக்க வேண்டாம் என்று வேதத்தில் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கட்டளையா சொல்லியிருக்காரு. ஏன்னா நாம அந்த கலாச்சாரத்திலேருந்து பிரித்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெளியே வந்தாச்சு. திருப்பி நம்ம அந்த கலாச்சாரத்துக்குள்ள போகணுமா? போகக்கூடாது. நாம் அந்த விக்கிரக ஆராதனை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெளியே வந்தாச்சு. ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்து கொண்டு வந்துட்டாரு. இன்னமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பழைய சடங்காச்சாரத்துக்குள்ளாக போகக்கூடாது. இன்னைக்கு நம்ம யாரை நம்ம வணங்கணும்? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். விக்கிரகத்தை பார்த்துட்டு நம்ம கும்பிடு போடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது யார்? புறஜாதிய மக்கள், சத்தியத்தை அறியாத மக்கள் என்ன பண்ணுறாங்க? அதை செய்து கொண்டிருக்காங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இந்த விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு தேவையான விக்கிரகங்களை கையால் செஞ்சு அதை என்ன பண்ணுறாங்க? வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க, ஆலயத்தில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. அது போல் கையால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளையும் நாம் என்ன பண்ணக்கூடாதா? வணங்கக்கூடாது. அதே போல் நம்ம யாருன்னா மரித்து போயிருப்பாங்க, அங்கே போய் சாவலை போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? நம்ம இப்படி வணங்க சொல்லி அஞ்சலி செலுத்தக்கூடாது. அவங்கள வணங்கக்கூடாது. யாரை வணங்கணும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வணங்கணும். இது தவிர வேற யாரையும் நம்ம கை கூப்பி யாரையும் வணங்கக்கூடாது. ஆண்டவர் ஒருத்தரை மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? வணங்கணும். ஏன்னா விக்கிரகங்களை வணங்குறது, மற்ற படங்களை வணங்குறது, சிலைகளை வணங்குறது, மனுஷனுடைய கையால் செய்யப்பட்டதை வணங்குறது ஆண்டவருக்கு என்ன காரியமா? பிடிக்காத காரியம். ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா நம்ம அதை செய்யணுமா? நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு காரியம் பிடிக்கல, அந்த காரியத்தை நம்ம செய்வோமா? இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கோம், நம்முடைய பிள்ளை நமக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்போம். திரும்ப அதை செஞ்சாங்க நம்ம என்ன பண்ணுவோம்? அதை தண்டிப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய மகன் நமக்கு பிடித்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசைப்படுவோம். அதே போல தான் நம்முடைய அப்பாவும் என்ன பண்ணுறாரு? அவருக்கு பிடித்த காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ஆசைப்படுறாரு. அதனால நம்ம யாரும் அந்த விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. விக்கிரகங்களை என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது. வீட்டில் ஜீசஸ் ஃபோட்டோ அது மாதிரி ஃபோட்டோகளை வச்சு என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது. ஏன்னா நம்ம வசனத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சத்திய வசனத்தின் மூலமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். வசனம் இருக்கலாம், ஆனால் இந்த ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது. ஏன்னா ஜீசஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ஜீசஸ். இதே ஆப்பிரிக்கா தேசத்தோட ஜீசஸை போட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டு பாருங்கள். ஆப்பிரிக்கா தேசத்தில் எப்படி ஆளுங்க இருக்காங்களோ அதே போல் என்ன பண்ணுவார் ஜீசஸ்?
ஃபோட்டோ இருக்கும். இந்திய தேசத்தில் எப்படி இருப்பாருன்னா, ஆசிய கண்டத்தில் எப்படி இருக்காரோ, மக்கள் எப்படி இருக்காங்களோ அது போல் வரைஞ்சிருப்பாங்க. இது வந்து மற்ற ஒருத்தரால் என்ன பண்ணுது, வரையப்பட்டது தான். ஏன்னா அப்போ வந்து ஃபோட்டோ கேமரா எதுவுமே கிடையாது. ஆண்டவர் இப்படி தான் இருப்பார், இப்படி கண்ணு இப்படி இருக்கும், அவருடைய முடி சுருள் சுருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அது ஒரு வரைஞ்ச ஃபோட்டோ தானே தவிர அது உண்மையான இயேசு கிறிஸ்துவோட ஃபோட்டோ கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபோட்டோகளை வைத்து வணங்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிறீங்களா? ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். முதலாவது காரியம் விக்கிரகம். ரெண்டாவது காரியத்தை பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 16:3. இது முக்கியமான காரியம். இது ஒரு கடினமான ஒரு ஆலோசனை. யாருக்கு? மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருக்கு அருவருப்பானவன். போதும். மாறுபாடு உள்ளவன் யாரா? கர்த்தருக்கு அருவருப்பு. மாறுபாடுனா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், மாற்றி மாற்றி பேசுவான். இங்கே ஒன்று பேசுறது, அங்கே ஒன்று பேசுறது. அவனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? மாறுபாடாக இருக்கும். அதாவது நான் இதை செய்கிறேன், உனக்கு அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வாக்கு கொடுப்பாங்க. அந்த வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை என்ன பண்ண மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஆண்டவரிடத்துல வந்துட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்தால் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இந்த காரியத்தை நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், வாக்கு கொடுப்பாங்க. அநேகர் பொருத்தனை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்களோட உள்ள என்ன பண்ணுறோம், மாறி போயிடும். அதை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மாறுபாடுள்ள இருதயம். மாறுபாடுள்ள இருதயம் ஆண்டவருக்கு அருவருப்பானது. நாம எந்த செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாக்கு கொடுத்தோமோ அந்த வாக்கை என்ன பண்ணோம், நிறைவேற்றணும். நமக்குள்ள மாறுபாடு என்னைக்குமே இருக்கக்கூடாது. இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, அதே நீதிமொழிகள்ல 11:20 பாருங்களா. மாறுபாடு உள்ள இருதயமுடையவர், மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். போதும் பாருங்க, மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு யாரா? அருவருப்பு. அப்போ நீங்க மாறுபாடுள்ள இருதயமா இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு நீங்களா யாரு? அருவருப்பானங்க. நான் சொல்ல, வேதம் சொல்லுது. அடுத்த காரியத்தை பார்ப்போமா? 6வது காரியம், நீதிமொழிகள் 20:10. வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். புரியுதா? என்ன விளக்கம் இது? நிறைய பேர் நம்முடைய ஆலயத்தில் வியாபாரம் செய்கிறீங்க, வியாபாரத்துக்கு போகிறீங்க, அவங்களுக்குலாம் புரியும். இப்போ நம்ம கடையில் வியாபாரம் செய்கிறோம், அநேகர் என்ன பண்ணுவோம், கள்ள தராசு வச்சுருப்பாங்க. இப்போ 1 கிலோ பொருள் கேட்டால் என்ன அதில் எவ்வளோ இருக்கும், எப்படியோ ஒரு 20 கிராம் 10 கிராம் கம்மியாக. அப்போ 10 பேருக்கு கொடுத்தா 100 கிராம் கம்மியாகுதுல்ல. அதான் இன்னைக்கு அநேக இடத்துல வந்து நியாயம் கிடையாது. வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலம் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானைகள். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அரிசிலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த நெல்லாம் மரக்காலில் அளப்பாங்க. இந்த மரக்கால் வந்து எந்த மரக்கால் அளக்குறோமோ அந்த மரக்காலில் தான் அவங்களுக்கு என்ன பண்ணோம், திருப்பி தரணும். ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. வாங்கும் போது ஒரு பொருள் அரைப்பாங்க, கொடுக்கும்போது வேற ஒரு பொருள். அதான் ஆண்டவர் இங்கே உணர்த்துறாரு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எடை போடுறாங்க. எடை போடும் போது கள்ளத்தனமாக என்ன பண்ணுறாங்க, கம்மியாக வியாபாரம் பண்ணுறாங்க, திருட்டுத்தனமாக. அதெல்லாம் ஆண்டவருக்கு என்னவா, பிடிக்காத காரியங்கள். அதனால் நம்ம வியாபாரம் செய்கிறோம். அதே போல் வியாபாரம் மாத்திரம் கிடையாது, வேலை செய்கிறோம். வேலை செய்யும் போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல இந்த வேலை செய்கிறோம்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட ஒத்துக்கொண்டோம்னா அந்த வேலையை நம்ம என்ன பண்ணோம், முழுவதுமே நம்ம செய்து முடிக்கணும். அது கொஞ்சம் செஞ்சுட்டு மீதி நம்ம அவங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம்னா அது என்னது, அதுவும் வந்து கள்ளத்தனம் தானே, அதுவும் கள்ளத்தனம் தான். அது போல் இருக்கிறது ஆண்டவருக்கு என்ன பண்ணதான், பிடிக்காதான். இதை தான் நான் ஒரு கதை ஒன்று படித்தேன், எல்லோரும் கேளுங்க. அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் இருந்தார், வயசானவர். அவர் எப்பவுமே அவங்க வீட்டில் வந்து முருங்கை மரம் நிறைய இருக்குது, முருங்கை தோட்டம் அதிகமாக இருக்குது. அந்த முருங்கை மரத்துலேருந்து முருங்கைக்காயை பறித்து கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவார், பட்டணத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு கடையில் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார், வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு போன்ற பொருளை என்ன பண்ணுவார், வாங்கிட்டு வருவார். அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா, முருங்கைக்காய் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக 1 கிலோ முருங்கைக்காய் வாங்கினார்னா அதுக்கு பதிலாக 1 கிலோ அரிசியோ பருப்போ அதுக்கேற்ற மதிப்பு உள்ள பொருள் என்ன பண்ணுவார், கொடுத்து அனுப்புவார். இதே போல் அப்படியே வருட கணக்கில் என்ன பண்ணார், வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த கடைக்காருக்கு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு கல்யாண வீட்டிலேருந்து ஒரு ஆர்டர் தராங்க. அதுபோல் எனக்கு இப்போ ஒரு 50 கிலோன்னா முருங்கைக்காய்
தேவைப்படுது, தர முடியுமா? தர முடியும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, இந்த தாத்தா கிட்ட முதியவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, முருங்கைக்காய் எடுத்து வந்து குத்துட்டாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, அந்த முருங்காவை எடுத்து எடை போட்டு அந்த கல்யாண வீட்டுக்காரர் கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு எடை போட்டு கொடுக்கும்போது அந்த முருங்காயில் 5 கிலோ குறையுதான். 50 கிலோ வாங்கின முருங்காய் அப்போ எவ்வளோ இருக்கு? 45 கிலோ தான் இருக்குது. மீதி 5 கிலோ இல்லை. உடனே இந்த கடைக்காரர் இருக்கார் பாருங்க, அவருக்கு செம்ம கோவம். இத்தனை வருஷமாக நான் அந்த அவர்கிட்ட வாங்குறேன், நானும் அவர் எப்பவுமே வாங்கினாரன் முருங்காய் வாங்கினாரன் எடை போட்டு பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த தாத்தா மேலே அவருக்கு முழு நம்பிக்கை. அதனால் என்ன பண்ண மாட்டார், அந்த வாங்குற முருங்காயை எடை போட மாட்டார், அப்படியே வச்சு அப்படியே வியாபாரம் பண்ணுவார். ஆனால் இங்கே மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வரனால அதை அவங்க எடை போட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. பார்த்தா என்ன எப்படி எவ்வளோ இருக்கு, முருங்காய் 50 கிலோ வாங்கினா 45 கிலோ, 5 கிலோ காணும். இவருக்கு ஒரே கோவம், எப்படியும் அந்த தாத்தா வருவார்ல வியாபாரத்துக்கு, முருங்காய் எடுத்து வரும்போது பிடிச்சலாம் சொல்லிட்டு முருங்காய் எடுத்து வந்து வரும்போது என்ன பண்ணுறாரு, அவர் பிடிச்சிட்டு கேட்குறாரு, என்ன பெரியவரே, நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு இவர் கேட்கும்போது அந்த முதியவர் சொல்கிறாரு, எப்பா நான் வந்து எந்த தப்பும் பண்ணல, நான் எப்பவுமே கரெக்டாக தானே எடுத்து வந்து கொடுத்தேன், அப்போல்லாம் எந்த தப்பும் இருக்காது, எவ்வளோ இருந்தது, இல்லை அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த தாத்தா சொல்கிறார், ஏப்பா நான் ஒரு ஏழை, என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது, என் வீட்டில் என்ன இல்லை, தராசு எடைக்கல்ல எதுவுமே கிடையாது, நீ எனக்கு 1 கிலோ அரிசி தரல, அந்த அரிசியை ஒரு பக்கமும் முருங்காய் ஒரு பக்கம் வச்சு தான் நான் அளந்து என்ன பண்ணுறேன், உனக்கு நான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். புரியுதா புரியலையா? புரிஞ்சுதா? இப்போ யார் மேலே தப்பு, கடைக்கார் மேலே எவ்வளோ பெரிய தப்பு பாருங்க. அப்போ கடைக்கார் இவங்களால என்ன பண்ணியிருந்தாரு, தாத்தாவை அருமையான இஸ்ரேல் பிரபாதேவி கற்றுக் கொடுத்த குழந்தைக்கு மௌலிகா என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பெயரிட்டு அழைக்கிறேன். இல்லையா? ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக நமக்காக ஜெபம் பண்ணலாம். முட்டி போடுங்க, 2 பேரும் முட்டி போடுங்க. நீங்கள் முட்டி போட்டால் தான் இந்த குழந்தை முட்டி போடும். நீங்கள் பைபிள் படித்தா தான் இந்த பைபிள் படிக்கும். நீங்கள் ஜெபமானா இது ஜெபம் பண்ணணும். நீங்கள் டிவி பார்த்தா இது குழந்தை டிவி பார்க்கும். அதனால் எதை செலக்ட் பண்ண பாருங்க, ஜெபம் பண்ணணும். ஏசுக்கு நல்ல தகவல்ல அருமையான இஸ்ரேலுக்காக பிரபாவதிக்காக நன்றி சொல்கிற மனுஷன் தனிவேறு நல்லதெல்லாம் ஏற்ற துணி பார்க்குவேன்னு சொல்லி அன்றைய பிரபாவதி ஏற்ற துணையை கொடுத்து அது மாத்திரம் பிள்ளைகள் கத்தரால் ஒரு சுதந்திரம் கர்ப்பத்தின் அவரால் கிடைக்கும் பலன் என்று சங்க 127 நாள் வாசிக்கிறோம். அதே போல் ஏற்ற காலத்து புத்திர பாக்கியத்தை கொடுத்தீங்க. புத்திர பாக்கியத்தை ஒரு சமூகத்தில் பிரதிஷ்டை செய்ய முடியாது, நமக்கு ஆர்டரே அர்ப்பணிக்க முடியாது, ஒப்படைக்க முடியாது. கத்தர் கொடுத்த திரும்பிய நன்றி. இந்த பிள்ளைக்கு மௌலிகா என்ற பிதாகுமாரன் நாமத்தினாலே பெயரிட்டு அழைக்கிறேன். தொடர்ந்து இந்த பெயர் அந்த பிள்ளைக்கு வழங்கட்டும். என்னுடைய இரு குடும்பத்தாரை சார்ந்த ஒவ்வொருக்காக நான் சிபிக்கிறோம். ஒவ்வொரு கத்தர் ஆசிரியத்து வழங்கணும். இந்த பிள்ளைக்கு நல்ல பிறனை தாரும், ஆயுசை தாரும். தொடர்ந்து புத்தகத்து இந்த பிள்ளை வளர்க்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே பிள்ளை ஆசிரியத்து ஜெபிக்கிறோம். நல்ல தகவலே. ஆமென்.